தமிழகத்தின் முன்னாள் உணவுத்துறை அமைச்சரும் புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அமைச்சரவையில் இடம்பெற்றவரும் அதிமுக பேர் இயக்கத்தின் முன்னோடிகளில் ஒருவரான திரு SR ராதா அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுடனான அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்கிறார். எம்ஜிஆர் என்றவுடன் உங்கள் மனதில் சட்டென ஓடும் நிகழ்ச்சி எது என்னும் கேள்வியை முன்வைத்த போது முதலில் ஓடக்கூடிய சம்பவம் என்றால் நான் அவரை முதலில் சந்தித்த அந்த நிகழ்ச்சிதான் எனக்கு என்றைக்கும் பசுமையான நினைவு என்றவர் மக்கள் திலகத்தை முதன்முறையாக சந்தித்த அனுபவத்தை விவரித்தார். கும்பகோணத்தில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்தபோது அறிஞர் அண்ணா அவர்கள் வர முடியாத நிலை. அப்படியானால் யாரை பேச அழைக்கலாம் என நினைத்த போது உடனே நினைவுக்கு வந்தவர்தான் எம்ஜிஆர். அண்ணாவை கூட அழைத்து வந்துவிடலாம், ஆனால் எம்ஜிஆர் கிடைப்பது சிரமம் என்றார்கள் நண்பர்கள். காரணம், அவர் அப்போது மிகவும் பிஸியான நடிகர். நான் சவால் விட்டேன். என்னால் அவரை அழைத்து வர முடியும் என்று உறுதியாக கூறிவிட்டேன். அப்படி சொல்லிவிட்டேனே தவிர எனக்கும் அப்போது அவரை எப்படி வரவழைப்பது என தெரியவில்லை. அப்போது ஒரு நாடகத்தில் கலந்து கொள்ள வந்த எம்ஜிஆரிடம் என் விஷயத்தை சொன்னேன். அவரும் ஒரு தேதி கொடுத்து சம்மதித்து விட்டார். நான் ஏற்பாடு செய்த கூட்டத்தை தவிர்த்து விடும்படியும் பேசுவதற்கு எம்ஜிஆர் அல்லாத வேறு ஒருவரை தேர்வு செய்யும்படியும் எனக்கு மேலிடத்தில் இருந்த ஒரு பிரமுகர் அழுத்தம் கொடுத்தார். காரணம், அது அவருக்கு செல்வாக்கு மிக்க இடம். அங்கே எம்ஜிஆரை முன்னிலைப்படுத்த வேண்டாம் என்றார். நான் மறுத்தேன். கூட்டத்திற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்துவிட்டேன். எம்ஜிஆர் வருவதாக எல்லோரிடத்திலும் சொல்லிவிட்டேன். எம்ஜிஆர் கண்டிப்பாக வருவார், கூட்டம் நடக்கும் என்றேன். எம்ஜிஆர் வரக்கூடாது என்று மேலிடத்திலிருந்து வேலை பார்த்த அந்த பிரமுகர் யார் என்பதை நான் சொல்லவா வேண்டும்? பின்னர் அதுதான் ஊரறிந்த ரகசியமாயிற்றே. கூட்டம் நடத்துவதற்கு கூட கையில் பணம் இல்லாத நான் கேட்டுக்கொண்டதற்கிணங்க என் நிலையை புரிந்து கொண்ட எம்ஜிஆர் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அந்த சம்பவம்தான் எனக்கு அவரோடு முதல் பழக்கம். முதல் பழக்கத்திலேயே அவர் என்னுடைய மனதில் இடம் பிடித்து விட்டார். நான் அப்போது தீவிரமான திமுக தொண்டன், அண்ணாவுக்கு உண்மையான விசுவாசி. ஆனால் கழகத்தை தாண்டியும் எம்ஜிஆர் என்ற மனிதர் தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றும் மனிதராக என் மனதில் சிம்மாசனமிட்டு அமர்ந்த நிகழ்ச்சியாக நான் நடத்திய முதல் கூட்டம் அமைந்தது. இதுதான் அவரை பற்றி முதல் நினைவு என்றாலும் அவரோடு எண்ணற்ற நினைவுகள் இருக்கின்றன. இரண்டாவதாக நான் கண்ட அவரது மாபெரும் மனிதநேயம், அதற்கு ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறேன். கோயம்புத்தூரில் மில் தொழிற்சங்கங்கள் பலவும் சேர்ந்து ஒரு போராட்டத்தை நடத்தின. ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்ட ஒரு மாபெரும் உண்ணாவிரத போராட்டமாக அதற்கு முன்பு கோயம்புத்தூர் கண்டிராத வகையில் அந்த மில் தொழிலாளிகள் போராட்டம் நடைபெற்றது. அதில் எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டார்கள். அந்த போராட்டம் நாளுக்கு நாள் வலுப்பெற்று பெரிய அளவில் பேசப்பட்டது. எம்ஜிஆர் அப்போது திமுகவில் இருந்த நேரம். போராட்ட நிறைவு நாளன்று உண்ணாவிரதம் கைவிடப்பட்டது. எல்லோருக்கும் அவரவர் கட்சியை சார்ந்தவர்கள், அதாவது காங்கிரஸ், திமுக, ஃபார்வர்ட் பிளாக் போன்ற எல்லா கட்சிகளும் அவரவர் கட்சிக்காரர்களுக்கு உணவு வழங்கினார்கள். அந்த வகையில் திமுகவினருக்கு உணவு வழங்கும் பொறுப்பை மக்கள் திலகம் தன் சொந்த செலவில் ஏற்றுக்கொண்டு உணவு வழங்கினார். அப்போது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பலர் உணவு கிடைக்காமல் திண்டாடுவதை அக்கட்சியை சேர்ந்த கோவிந்தன் என்பவர் ஓடி வந்து எம்ஜிஆரிடம் சொன்னார். அவர்களுக்கும் உணவு கொடுங்கள் என்று எம்ஜிஆர் சொன்னார். அவர்கள் நம் கட்சிக்காரர்கள் இல்லை என்று உணவு வழங்க மறுத்துவிட்டார்கள். அப்போது எம்ஜிஆருக்கு வந்த கோபம் மிக மிக கடுமையானது. பசியில் இருப்பவனுக்கு சாப்பாடு கொடுப்பதுதான் முக்கியமே தவிர அவன் எந்த கட்சிக்காரன் என்று பாகுபாடு பார்ப்பது மனித நாகரிகத்துக்கு அழகில்லை என்று கடுமையாக அவர்களை கண்டித்துவிட்டு மாற்றுக் கட்சியினருக்கும் உணவு வழங்கும் செலவினை தானே ஏற்றுக்கொண்டு உடனடியாக அவர்களுக்கு உணவு வழங்கினார். நான் அவர்கள் என்று குறிப்பிடுவது சுமார் 5000 பேர் என்று வைத்துக் கொள்ளலாம். இந்த 2 நிகழ்வுகள் தான் மக்கள் திலகத்தை நினைக்கும் போது எனக்கு சட்டென ஞாபகம் வரக்கூடிய நினைவுகள். அவருடைய அமைச்சரவையில் நான் அமைச்சர் பதவியை அலங்கரித்த எத்தனையோ நிகழ்வுகள் இருக்கின்றன. அதையெல்லாம் தான் இதயக்கணியில் எழுதியிருக்கிறேன். ஆனாலும் நீங்கள் கேட்டதற்காக
இந்த 2 சம்பவங்கள் எனக்குள் சட்டென ஓடியதை சொன்னேன் என்றார் திரு எஸ்.ஆர். ராதா அவர்கள். புரட்சி தலைவர் ஆட்சியில் அமைச்சராக இருந்தபோது நான் இதை செய்தேன், அவர் அதை செய்தார் என்றெல்லாம் சொல்லி இருக்கலாம். ஆனால் திரு ராதா அவர்கள் முன்வைத்த நிகழ்வுகள் இரண்டுமே எம்ஜிஆர் என்ற தனி மனிதரின் மனிதநேய செயல்பாடுகள் மட்டும்தான். எஸ்.ஆர். ராதா போன்ற கழக முன்னோடிகளின் மனதில் மக்கள் திலகம் ஒரு கட்சி தலைவராக மட்டுமல்லாமல் மனிதநேயத்தின் மறு அவதாரமாகவே என்று இருந்து வருகிறார் என்பது ராதா அவர்களின் கருத்து. திரு ஏ.சி. சண்முகம் அவர்கள் நடத்தும் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தில் புரட்சி தலைவரின் சிலை திறப்பு விழாவிற்கு திரு ராதா அவர்கள் வருகை தர வேண்டும் என்று இதயக்கனி சார்பில் அவருக்கு நேரில் சென்று அழைப்புதல் வழங்கி அவர் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட போது, கூட்டம் அதிகமாயிருக்கும், ரஜினி வருகிறார், அங்கு நமக்கான மரியாதை இருக்காதுங்க என்று அவர் மறுத்தார். ஆனால் இதயக்கனி ஆசிரியர் திரு விஜயன் அவர்கள் திரு ராதா அவர்கள் கண்டிப்பாக வர வேண்டும் என்றும் அவர் கௌரவிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினார். அதன்படி அவ்விழாவில் திரு ராதா அவர்கள் கௌரவிக்கப்பட்டார். அதுபோல காமராஜர் அரங்கில் நடந்த எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவிலும் திரு ராதா அவர்கள் சிறப்பிக்கப்பட்டார். அமைச்சராக இருந்த காலத்தில் எவ்வித களங்கத்தையும் சுமக்காத ஒரு நல்ல மனிதரான திரு எஸ்.ஆர். ராதா அவர்கள் புரட்சி தலைவர் கண்டெடுத்த நல்வைரம் என்று கூறுவார்கள். அதே போல்தான் என் இதயத்தில் வைத்த தெய்வம் என்றென்றும் என்னை விட்டு பிரிய மாட்டார் என்று கூறியவர்தான் எஸ். ராதா அவர்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள். நன்றி நண்பர்களே.